பிரேஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி கூப்பிட்றா தெரியுமா? நீ என் தாசன். யார் தாசன்? நம்ம வேதத்தில் பார்ப்போம். என்னோட ஏசையா 44வது அதிகாரம் 21வது வசனம். ஐசியா சாப்டர் 44 verse 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். யாரா? இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய நம்ம தான் தேவனுடைய தாசனாக இருக்கிறோம். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமீன். தாசன்னா என்ன பண்ணுவோம்னாக்க, நமக்கு மேலே இருக்கிற அந்த போதகர், அந்த எஜமானுக்கு கீழே நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு சேவை செய்கிறது. ஸோ நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சேவை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்ட இருக்கிற நம்மளை, உங்களையும் என்னையும் பார்த்தது ஆண்டவர் இன்னைக்கு எப்படி கூப்பிட்றாரு? நீ என் தாசன். தாசனை என்ன சொல்கிறார்? பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, உருவாக்கின சிருஷ்டிகரும் அவர் தான். அவரால் நம்ம மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கி நீங்கள் மறக்கப்பட்ட நிலைமையில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத. உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் உன் தேவன், நீ என் தாசன் அப்படின்னு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் தேவனாக இருக்கிறார். நாம் அவரோட தாசனாக இருக்கிறச்சே அவரால் நம்ம மறக்கப்படுவதில்லை. மனிதர்கள் மறந்திருக்கலாம், யார் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாங்களோ அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை எண்ணி அவர் மறக்காமல் இருக்கார். ஆமீன். அவரால் நம்ம மறக்கப்படுவதில்லை. வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வெளியில் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலே கேள் என்று சொன்னீர் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சத்தத்தை கேட்கிறோம், உடைய வார்த்தையை கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கின எங்களோட சிருஷ்டிகர் ஆண்டவரே, நீர் எங்கள் போதகர் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்மால தாசன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோமே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய தாசனாக இருக்க வேண்டும் என்றால் தகப்பனே, நீர் சொல்லுகிறத கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க, உண்மையே பின்பற்ற அந்த தகுதி வேணும். அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக. நீ என் தாசன், என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீர் தகப்பனே. இப்பொழுதும் யார் யாரில் எந்த நிலைமையில மறக்கப்பட்டது போல ஒரு நிலைமையில் இருக்கலாம், ஆனால் நீ சொல்லுகிறது தகப்பனே, நீ என் தாசன், என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ராஜா. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருத்தருக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். நம்ம யாரு? கர்த்தருடைய தாசன். அவரால் நம்ம மறக்கப்படுவதில்லை. ஆமீன். God bless you.